வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான சைனீஸ் ஸ்டைல் ப்ரான் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் எக் நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன். அதை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுக்கலாங்க. அந்த தண்ணியிலேயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த நூடுல்ஸில் நல்லா உப்பு சேரும். நூடுல்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு அரை முட்டைகோஸை இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குடமிளகாயை சன்னமாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 கேரட்டை சன்னமாக நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 6 வெள்ளை பூண்டை தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான சாஸஸ் பார்த்துக்கலாம். க்ரீன் சில்லி சாஸ், ஆயிஸ்டர் சாஸ், டார்க் சோயா சாஸ், அது கூடவே கொஞ்சம் வினிகரும் எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சன்னமாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 kg இறால் எடுத்திருக்கேன். நல்லா நரம்பு எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம இறாலை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பெரட்டி வச்சுருக்கிற அந்த இறாலை ஃபஸ்ட்டு நான்ஸ்டிக் பேனில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு இறால் ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் வெந்தாலே போதுங்க, நல்லா வெந்துடும் உங்களுக்கு. அந்த இறால் நல்லா 2 பக்கமும் வேகிற மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இறால் நல்லா வெந்திருக்கு. இப்போ அந்த இறாலை தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே வடசட்டியில் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை பூண்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. அந்த வெள்ளைப்பூண்டு வாசம் நல்லா அந்த எண்ணெயில் இறங்குற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வெள்ளைப்பூண்டும் மிளகாயும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்ங்கெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற முட்டைகோஸையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு அரை முட்டைகோஸ் எடுத்து இந்த மாதிரி சன்னமாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. காய்ங்கெல்லாம் ரொம்ப வேக தேவையில்லை, ஒரு அரை வேக்கடாக இருந்தாலே போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்துக்கலாம். குடமிளகாய் எப்போவுமே லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துடும். முதல்ல சேர்த்திங்கன்னா அது குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் நம்ம காயெல்லாம் வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த இறாலை சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற அந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ், அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு, மிளகு, சாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த நூடுல்ஸில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தால் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி அந்த நூடுல்ஸில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு, மிளகு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ப்ரான்ஸ் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி. இது செஞ்ச உடனே சூடாக சர்வ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.